காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக. நான் இப்படி ஒரு படத்தில் என்னுடைய டீம்ல மிக முக்கியமான ஒரு பர்சன் இவர் தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தெரியுது. இவருக்கு இன்னைக்கு வந்து அதாவது ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் தலைவனுக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுற ரீல்ஸ் எல்லாமே வந்து பொண்ணுங்க டேக் பண்ணி போடுறது மட்டும் ஷேர் பண்ணுறாருக்கேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை ஓவர்சீஸ் நாயகன் சின்னா தமிழ் அவர்களை பேசுவதற்கு வேலை கிடைக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா டைட்டில். வணக்கம், என் பேர் வந்து சின்னா. நீ ஏன்டா அந்த பாட்டு பாடினா எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக. நான் இப்படி ஒரு படத்தில் ஓ மை காட் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம். வேண்டாம், லண்டனில் பிறந்த நான் அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற, இங்கே இருக்க நிறைய பேருக்கே ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சின்ன தமிழான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில் வந்து ஓகே பார்ப்போம் நடக்குதான்ட்டு பார்ப்போம்ட்டு தான் இந்த மைண்ட் செட் இருந்தது. கென்னை எனக்கு அப்போ புதுசு, இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து அவன் கோல் அடித்து சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸாக போவேன். ஆக்சுவலாக நான் அப்போ யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னால், ஆகஸ்ட் 25 நீ வந்து சென்னைக்கு வரப்போகிற, வந்து இந்த படத்தில் நீ நடிக்க போகிறேன்ட்டு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம், இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்துருக்குறாங்க. எங்கள்ட அப்பா சொன்னார், நீ போய் அங்கே ஏமாற போகிற, என்ன ஆனால் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இல்லை எனக்கு கென் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாதம் இப்படி தான் இருக்க போது என் லைஃப்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி நினச்சிருக்கக்கூடாது. நான் அங்கே படுத்திருந்த முழு கேங் வந்து கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்டா சக்ஸஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால், பேஷன் அது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பேசுகிற மன்னிச்சிருங்க. பட் கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங்காக என்னையும் அதில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவராக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது சுராஜ் சார், தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ், சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட நான் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பற்றி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் வந்து எங்களோட அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்களோட நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் அண்ட் டி கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏன்டா 7-8 மாதமாக அவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேறு விக்கியண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னைய
ஓ ஓ ஐயோ இல்லை வேண்டாம். விக்கேனா நீங்கள் வந்து ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிற உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையாக. வேறு தேவதர்ஷினி மேம் தேங்க்யூ. யா யா ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்துச்சுன்னா அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்ஸஸ் மீட்டில் உங்களை நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சந்திப்பேன். நன்றி நன்றி வணக்கம். டேய் ஈஸ்வர் தேங்க்ஸ் மச்சி.